தலைப்பு வந்து ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கிற அனைவரும் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவா படிக்கணும். எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 13 18 வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல புத்தித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அடுத்து 14 15 16 17 18 மாறி மாறி வாசிப்போம். மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒருவர் கேட்குங்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உணர்த்துவது என்னன்னா, சபைகளில் கள்ளப்பூத்தனை என்பது ஒரு புதிதான பிரச்சனை அல்ல. அப்போஸ்தலரும் இந்த பிரச்சனையை சந்தித்தார்கள். சபையின் ஆரம்ப காலத்திலேயே போலி உபதேசங்களை செய்கிறவர்கள் எழும்பினார்கள். தெசலோனிக்கிய சபையிலேயும் இந்த காரியம் காணப்பட்டது. பொய்யான போதகர்கள், அதாவது நம்முடைய எழும்பி இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை ஏற்கனவே வந்துவிட்டார் என்று பிரசங்கிக்க தொடங்கினார்கள். ஏற்கனவே மரித்தவர்கள் இயேசுவின் இரண்டாம் வருகையை தவற விட்டு விட்டார்கள் என்று போதித்தார்கள். இந்த காரியமானது சபை மக்களை அதிக வருத்தத்திற்குள்ளாக்கியது. பிரியமானவர்களே, ஏற்கனவே மரித்தவர்கள் பிரதர் சாலமன் பிரதர் யாராவது கொண்டு வாங்க, லைனுக்கு வந்துட்டே இருக்காரு அடிக்கடி, அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது நமக்கு. அல்லேலூயா. ஏற்கனவே மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை தவறிவிட்டார்களா என்றும் அவர்களை குறித்த காரியம் என்ன என்ற எண்ணம் எழும்பியது. அப்படியெனில் நாம் இனி அவர்களை காணப்போவதில்லையா என்று அவர்களின் இருதயத்தில் சோர்வும் தளர்வும் வருத்தமும் எழும்பிற்று. பிரியமானவர்களே, இந்த பிரச்சனையை பரிசுத்த பவுல் அந்த மக்களுக்கு சரிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை இதுவரைக்கும் நேரிடவில்லை என்றும், ஏற்கனவே மரித்தவர்கள் தேவனோடு கூட பரலோகத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை முறை வரும்போது அவரோடு கூட அவர்களும் வருவார்கள். அப்பொழுது நாம் எல்லாரும் எழும்பி வானத்தில் அவரை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவும் மறுபடியும் வரும்போது எல்லாரும் ஒன்றாக இணைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவரின் இந்த இரண்டாம் வருகையின் போதனை பல காரணங்களினால் இன்று புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. அநேக குழப்பங்களால் இந்த காரியங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இந்த சத்தியத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏன்னா இது ஒரு அற்புதமான சத்தியம். கிறிஸ்துவின் முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நாம் படிக்க வேண்டும்னா அவரின் முதலாம் வருகை குறித்தும் கூட வாசிக்கணும். பிரியமானவர்களே, இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்து படிக்க இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவரின் முதல் வருகை குறித்து முதலாவது வாக்குத்தத்தம் ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தப்போ தேவனிடத்தில் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். தேவன் அவர்களை அழைத்து முதலாவது ஆதாமினிடத்தில் பேசினார், பிறகு ஏவாளிடத்தில் பேசினார்.
பின்பு சர்ப்பத்தை சபித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் கேள்விகளை கேட்டார். ஆனால் சர்ப்பத்தினிடம் எந்த கேள்வியும் கேட்க விடவில்லை. ஏனென்றால் மிருகத்திற்கு பேசும் தன்மையை அவர் அளிக்காததினால் அவர் கேள்வி கேட்கவில்லை. பிரியமானவர்களே, தேவன் அந்த சர்ப்பத்தின் மேல் நியாய தீர்ப்பை சொன்னார். இதன் மத்தியில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அது இரட்சிப்பின் வாக்குத்தத்தம், நம்பிக்கையின் வாக்குத்தத்தம். ஆண்டவர் வருவதற்கு ஏறக்குறைய 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்னா, நமக்கும், அதாவது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் அந்த சர்ப்பத்தை தோற்கடித்தது மட்டுமல்லாமல் பிரியமானவர்களே, அதன் தலையை நசுக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது. தேவன் இதை சர்ப்பத்தில் மட்டும் பேசவில்லை, சாத்தானிடத்தினும் பேசினார். நீ செய்த இந்த காரியத்தை சரிப்படுத்தும்படியாக ஒருவர் மறுபடியும் வரப்போகிறார் என்றும் வந்து உன் தலையை நசுக்குவார் என்றும் சொன்னார். பிரியமானவர்களே, இயேசுவின் வருகை குறித்து முதலாவது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இதுவே. பிரியமானவர்களே, அதே போல பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கும் மற்றவர்களுக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை மறுபடியும் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நீ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பது. இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் மூலமாய் வருகிறவரான இயேசுவை குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா புஸ்தகத்துல இவ்விதமாக நம்ம பார்க்கிறோம். அதாவது எடுத்து வாசிப்போம். ஏசாயா 7வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். அதே வார்த்தை 1 மத்தேயு 1:23 சேம் வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களை, மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடுல. அதே போல நீங்க போயிட்டு இப்போ வாசித்து பார்த்தோம்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் ஆகட்டும் 11ஆம் அதிகாரத்துல இதே வாக்குத்தத்தங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலையும் நாம் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயும் லூக்காவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுதியிருக்கிறார்கள். கன்னிகை இடத்தில் பிறக்கும்படியான ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பெத்லகேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்றும் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்களும் நாங்களும் அறிந்து கொள்ளணும்னா எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானுமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென். ஆமென். இதில் முக்கியமான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னா, காலம் நிறைவேறின பொழுது இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த காலம் என்பது தேவனுடைய காலம். பிரியமானவர்களே, யூதர்கள் மேசியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர் வருகைக்காக ஜெபித்தும் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலில் உள்ள எல்லா வாலிப ஸ்திரீகளும் மேசியாவின் தாயாக தாங்கள் இருப்போம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் 1000 ஆண்டுகள் கழித்த பின்புதான் மேசியா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது தேவனுடைய சரியான வேலையா இருந்தது. அவர் மனிதனுடைய வேலையில் வரவில்லை. எல்லாம் சரியாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதாவது உலகமெங்கும் சுவிசேஷம் பரவும்படியான ஒரு சூழ்நிலையில் அவர் வந்தார். பிரியமானவர்களே, அதே போல இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அதுவும் தேவனுடைய சரியான திட்டத்தின்படி சரியான நேரத்தில் வரும். படி அவரின் 2ஆம் வருகை குறித்து பிதா திட்டமிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் அந்த காலத்தை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆகவே அவர் வருகை குறித்து கணக்கிட்டு வீணாக காலத்தை செலவிட அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனால் அநேக மக்கள் இப்படி செய்து அநேக புத்தகங்களையும் எழுதுகிறார்கள், பிரசங்கங்களையும் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வரும்படியான ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அவர்கள் கணிப்பு எல்லாமே தவறாக போகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துகிறார். எடுத்து வாசிப்போம். யோவான்
14ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். அதாவது இயேசு கிறிஸ்து தான் இவ்வுலகத்தை விட்டு போவதை குறித்து தம்முடைய சீஷரிடத்தில் பேசுகிறார். அவர்கள் குழப்பமடைந்து மனம் சோர்ந்து போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் மறுபடியும் வரப்போகிறேன். இப்பொழுது நான் உங்களை விட்டு போவது உங்களுக்கு நல்லது. நான் திரும்பவும் வருவேன் என்று உங்களுக்கு வாக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவ்வுலகத்தை விட்டு போவது பிதாவிடம் போவதற்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இதில் அவருடைய மரணம், உயிர் தெழுதல் அவையே அடங்கியதாக இருக்கிறது. ஆகவே தான் நான் இவ்விடத்தை விட்டு போவது உங்களுக்கு நல்லது என்று சொன்னார். பிரியமானவர்களே, நற்செய்தி என்பது அவர் நமது பாவங்களுக்காக மரித்து நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் மறுபடியும் எழும்ப போகிறார். அவர் போன பின்பு பரிசுத்த ஆவியை நம்மிடத்தில் அனுப்ப போகிறார். ஆகவே அவர் போவது நல்லது. ஆனால் அவருடைய வாக்குத்தத்தம் நான் மறுபடியுமாக வரப்போகிறேன் என்பதே அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 24-25 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது தெளிவாக வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதில் இயேசு கிறிஸ்து 3 கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். ஒரு சில பதில்கள் ஆலயம் அழிக்கப்படுவதை குறித்தும், சில காரியங்கள் நடப்பதை குறித்தும், சில காரியங்கள் அவரின் 2ஆம் வருகை குறித்து பதில்களும் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம பார்க்கும்போது ஆண்டவர் யோவான் மூலமாக கொடுக்கிறாரு. இந்த புஸ்தகம் ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து தெளிவாய் காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, அவர் மறுபடியும் வரும்போது வெற்றி சிறப்பை குறித்து காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அதே போல நம்ம பார்த்த அந்த தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தது போலவும், அதே போல அந்த 2 தெசலோனிக்கேயர் 1-1 அதிகாரத்தை 3ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுதும் கூட, அதே போல 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலும் பார்க்கும் பொழுதும் கூட, அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலும் கூட, இயேசு தம்முடைய சீஷர்களுடன் கூடி இருக்கையில், ஏறக்குரிய 500 பேர் இருக்கையில், அவர் அவர்களோடு பேசி முடித்த பின்பு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சீஷர்கள் மேலே பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே 2 தூதர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை நோக்கி பார்த்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதை போலவே மறுபடியும் உங்களிடத்தில் திரும்ப வருவார் என்று சொல்லியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இங்கு சொல்லப்பட்டதை கவனமாக பார்த்தால் இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு உதவியற்ற குழந்தையாக வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக மறுக்கும்படியாக வந்தார். 2வது முறை அவர் குழந்தையாக வரப்போவதில்லை. அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாய் இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எப்படி பரலோகத்திற்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் அவர் வரப்போகிறார். நாம் எல்லாருமே அவரை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. வேதம் ஒருபோதும் ஒளிந்து போவதும் இல்லை, அழியதும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரின் வாக்குத்தத்தம் உறுதியாயிருக்கிறது. அது நிறைவேற எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, அது ஒருபோதும் ஒளிந்தும் போவதில்லை. ஏன்னா தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. பிரியமானவர்களே, அதே போல மத்தேயு 24ஆம் அதிகாரம் வாசிப்போம். நம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகை குறித்து பேசுகையில் இந்த வார்த்தையை கூறினார். அவர் முதலாவது வந்த பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். அவர் 2ஆம் முறை வரும் பொழுதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுபவராகவே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பிரியமானவர்களே, அது போல ஒருவரும் அந்த நாளை அறியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எடுத்து வாசிப்போம். அதே போல அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனம். அந்த நாளிகையும்
என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆமென். அதாவது பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன் இயேசுவும் அந்த நாளை குறித்து அறியவில்லை